இங்க இருக்கக்கூடிய கோல்டன் ஃபிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த அருவியோட உச்சிக்கு போகணும், அங்கிருந்து நம்ம குதிச்சா வந்து டிராகனா மாறிடும் அப்படின்றது அதோட ஆசை. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி டகு கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குது. அது மட்டும் இல்லாம அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதே போல வின்டர் சீசன் வருது. ஸோ அந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் வந்து அது அடிக்கிட்டே வருது. அதுக்கப்புறமா ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அது நினைச்சதை வந்து செய்யுது. அதே போல மறுபடியும் சம்மர் வருது. அந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயான்னு சொல்லக்கூடிய ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வழியா உச்சிக்கு போயிருது. அது மட்டும் இல்லாம அது நினைச்சது போல அது வந்து டிராகனா வந்து மாறிடுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது ஓனரோட சேர்ந்து அந்த குட்டி டாகை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபிஷிங் பண்றதுக்காக போகுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேரன் வருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருடிட்டு போகுது. இது துரத்திட்டே போகுது. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது அப்படியே பறந்து போயிடுது. பறந்து போய் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குஞ்சுகளுக்கு அந்த சாப்பாடை கொடுக்குது. பட் அதுங்களுக்கு எப்படி சாப்பிடுறதுனே தெரியல. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்புழுக்களை எடுத்துட்டு போய் இது மேல போட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் தன்னோட குஞ்சுகளுக்கு கொடுக்குது. அதுங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த டாகோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்றாரு.